ரத்பஸ்வல குடிநீர் பிரச்சினைக்கு இதுவரை நிரந்தர தீர்வு ஒன்று வழங்கப்படவில்லை. இந்த குடிநீர் பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வாக பவுசர்களின் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்ட போதிலும் அந்த நடவடிக்கை தற்போது உரியவாறு முன்னெடுக்கப்படுவதில்லை என அந்த பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கம்பகா பகுதியில் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நாளாந்த பவுசர்களின் மூலம் மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள். பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு பாடம் ஒன்றை கற்பிக்க தயாராக வேண்டும். ஏனென்றால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். 4 அல்லது 5 தினங்களில் நீர் கிடைத்ததன் பின்னர் பணம் செலுத்தி நீரை பெற்றுக் கொள்ள மக்கள் தயாரில்லை. அதனால் உரிய அதிகாரிகள் உரியவாறு குடிநீரை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ரத்துபஸ்வல பகுதியில் குடிநீர் தொடர்பில் எழுந்த அமைதியின்மையின் போது 3 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமையை அடுத்தே அந்த பகுதி மக்களுக்கு பிளாஸ்டிக் குடிநீர் தாங்கிகள் வைக்கப்பட்டு பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு வைக்கப்பட்ட குடிநீர் தாங்கிகளுக்கு உரியவாறு நீர் விநியோகிக்கப்படவில்லை என்று எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று அந்த பகுதிக்கு சென்றிருந்தனர். வாரத்திற்கு ஒரு முறை மாத்திரமே நீர் விநியோகிக்கப்படுகின்றது. அந்த குடிநீர் நமக்கு போதுமானதாக அமையவில்லை. நாளொன்றுக்கு 2 தாங்கி குடிநீர் தேவைப்படுகின்றது. எனினும் வாரத்திற்கு ஒரு முறை மாத்திரமே நீர் நமக்கு கிடைக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அந்த பகுதிக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பகுதிக்கு நீர் விநியோகிக்கும் பவுசரின் சாரதி ஒருவரும் எமக்கு கருத்து தெரிவித்தார். மகர அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிக்கு நாம் நாளொன்றுக்கு 60,000 தொடக்கம் 84,000 லிட்டர் வரையான நீரை விநியோகிக்கின்றோம். குடிநீர் தாங்கிகளுக்கு விநியோகிக்கின்றோம். பிரதேசவாசிகளின் குற்றச்சாட்டு குறித்து கம்பஹா பிரதேச சபையின் தலைவர் WA ரஞ்சித் குணவர்த்தன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். எமக்கு ஏழுமானவரை நாளந்த அனைத்து நீர் தாங்கிகளுக்கும் நாம் குடிநீரை விநியோகிக்கின்றோம். ரத்துபஸ்வல, நெதுன்கவுவ, கல்லுலுவ, வெளிவேரி ஆகிய பகுதிகளுக்கும் நீரை விநியோகிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். நீர்வளங்கள் மற்றும் நீர் வடிகாலமைப்பு சபையினால் வழங்கப்படுகின்ற நீரின் பிரகாரம் அனைத்து மக்களுக்கும் நீரை விநியோகிக்கின்றோம். அமைப்புகள் ரீதியாக குறிப்பிட்டாலும் அவர்களை நாம் அறிய மாட்டோம். எம்முடன் கதைக்கவில்லை. இதனை தவிர 98% கிராமங்களுக்கு குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதனூடாகவும் மக்களுக்கு குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ලබාදීම සඳහා අවශ්‍ය කරන බට එල්ල තියෙන්නේ ප්‍රධාන මේන් රෝඩ් වල විතරයි. பிரதான வீதிகளில் மாத்திரமே குடிநீர் வழங்குவதற்கான குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குடிநீர் கிடைக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிராம சேவை உத்தியோகத்தரிடம் இந்த பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் தகவல்கள் உள்ளன. தமது அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் தொகையை கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கு சரியாக கூற முடியும். நீரை விநியோகிப்பதற்கான எளிமையும் காணப்படுகிறது. எனக்கு மாத்திரமல்ல, இந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் நீரை குடிக்க வேண்டும். எமது தாங்கிக்கு மாத்திரம் நீரை விநியோகித்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அனைத்து மக்களுக்கும் நீரை விநியோகிக்கும் பட்சத்திலேயே இந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படும். මගේ ටැංකියට විතරක් වතුර ටික ගෙනල්ලා දැම්මා කියලා මේ ප්‍රශ්නේ විසඳෙන්නේ නැහැනේ. මේ ප්‍රශ්නේ විසඳන්න නම් සමස්ත මේ ජනතාවට වතුර සම්පාදනය කරන්න